வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அமேசானில் 133 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்க்ராட்ச் ரிமூவர் எப்படி ஒர்க் ஆகுது, அதை வாங்கலாமா அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீஃபா ஸ்க்ராட்ச் ரிமூவர் அமேசானில் 133 ரூபா ரேஞ்சில் கிடைக்கிது. இதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ அமேசான் பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பில் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ராட்ச் ரிமூவர் ப்ராடக்ட். பின்னாடியே ஸ்பாஞ்சை ஒட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதோட லிக்விட் வெயிட் 250 கிராம் இருக்கு. டப்பாவோட பின்பக்கம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. நல்லா குலுக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ராட்ச் ரிமூவர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா தொடச்சிக்கணும். உள்ளே இருக்க ஸ்க்ராட்ச் ரிமூவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு காரில் இருக்க பெரிய ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கிழிச்சிருக்கும். ரெண்டாவது பெரிய ஸ்க்ராட்ச் ஒன்று இருக்குது. ஸ்க்ராட்ச் ரிமூவரை ஸ்பாஞ்சில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் ஆன இடத்துல இந்த ஸ்க்ராட்ச் ரிமூவரை நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ராட்ச் எல்லாம் லைட்டாக டிம்மாக காமிச்சிருச்சு. இந்த மாதிரி பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து இந்த ஸ்க்ராட்ச் ரிமூவெலாம் வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஆனால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. மேலே இருக்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறத அப்ளை பண்ண பிறகு அடுத்து காரில் இருக்க சின்ன ஸ்க்ராட்ச் மேலே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை அப்ளை பண்ண பிறகு அந்த ஸ்க்ராட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது சுற்றி இருக்க சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் அதில் இது மூலமாக போயிருக்கு. லெஃப்ட் சைடு ஸ்க்ராட்ச் ரிமூவர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடு வந்து இதில் அப்ளை பண்ண பிறகு இது அதை விட சின்ன காரில் இருக்க ஸ்க்ராட்ச். இந்த ஸ்க்ராட்சுக்கு இது கொஞ்சம் அதிகமான க்ரீம் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்க்ராட்சை வந்து இது ஈஸியாக வந்து காணாமல் ஆக்கிடுது. கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்சே தெரியாது. காரோட கலர் இதில் கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. ஆனால் கலர் வந்து ஸ்க்ராட்ச் ஆன இடத்துல ஃபேட் ஆகிறது கிடையாது. இப்போ அதை பைக்கில் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பைக் ஸ்க்ராட்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் அதிகப்படியான க்ரீம் தான். அந்த பெரிய ஸ்க்ராட்சை நல்லாவே குறைச்சிருக்கு. இதில் ஆயில் அப்ளை பண்ணாலும் இதே ரேஞ்சுக்கு தான் வரும். ஸோ நம்ம அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அப்ளை பண்ணதுக்கு மறுநாள் வீடியோ. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடான ஸ்க்ராச்சஸ்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சின்ன ஸ்க்ராட்சை மறைய வைக்கிறதுக்கு அந்த சீஃபா ஸ்க்ராட்ச் ரிமூவர் வாங்கலாம். மற்றபடி பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்க்ராட்ச் ரிமூவர் அப்ளை பண்ணிட்டு மறுநாள் கொஞ்சம் டல்லாக அமைக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.